வணக்கம். நாணி சிவப்பது ஏன் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாவில் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, நிச்சமும் பெண்பார்க்குரியன அப்படின்னு சொல்கிறாரு. அச்சம் அப்படிங்கிறது அது நமக்கு தெரியும். நாணம்ங்கிறது என்னென்னா, ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கிற போது ஏற்படுகிற ஒரு சின்ன ஒரு நாணம். மடம் அப்படிங்கிறது என்னென்னா இன்னசென்ஸ், மடமை கிடையாது. பயிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கூச்சம், ஒரு புதியவர்களை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய கூச்சம். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தேவை அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னார். புகழேந்தி புலவர் நலவெண்பாவில் நாற்குடமே நாற்படையா ஐம்புலனே நல்லமைச்சா ஆர்க்கும் முரசே அணி சிலம்பா வேற்படையும் விற்படையுமே கண்ணா மதிவதன குடைக்கீழ் ஆளும் பெண்மை அரசு அப்படின்னு சொல்லி எழுதினார். நாற்குணமே நாற்படையா அப்படின்னு எழுதினார். இதில் நாணம் அப்படிங்கிறது ஏற்படுகிற போது பெண்களுடைய கன்னம் சிவக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். இதை பற்றி நிறைய பாடல்கள்லாம் கூட வந்திருக்கிறது. இதை மார்க் ட்வைன் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் மட்டும்தான் இந்த நாணத்தால் கன்னங்கள் சிவக்கின்ற தன்மையை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கன்னம் இருக்கே, நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கன்னத்தில் ஒருவர் கொண்டிருக்கிற உணர்ச்சியை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். வெட்கி சிவக்கிற ஒரு தன்மை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த கன்னத்தினுடைய மையத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது சிவக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நம்முடைய காதுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கழுத்து, இதெல்லாம் பரவ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இவற்றை பற்றி படித்த உடலியல் வல்லுநர்கள் கூறுகிறது. டெஸ்மண்ட் மாரிஸ் போன்றவர்கள்லாம் கூறுவது அதுதான். இப்போ காது சிவக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காது ஏன் சிவக்குதுன்னா, கோபத்தால் கூட சிவக்கலாம். காதை பற்றி சொல்லுகிற போது பிளைனி அப்படிங்கிறவர் எழுதுறாரு என்னன்னா, உங்கள் காது சிவந்தா யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஷேக்ஸ்பியர் மச் அடு அபவுட் நத்திங் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் பீட்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், தெர் இஸ் அ ஃபயர் இன் மை ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் என்னை பற்றி பேசுகிறாங்க, அதனால் என் காது சிவக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கன்னம் சிவக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாணத்தால். சரி, கோபத்தால் முகம் சிவக்குது அப்படின்னா, முகம் சிவக்கும், ஆனால் அது கன்னத்திலிருந்து ஆரம்பிக்காது. அது முழுவதுமாக பரவும். கன்னத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று இந்த நாணம் தான். இதில் நாணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பெண்களை அடிமை சந்தையில் விற்பாங்க. அடிமைகள்லாம் விற்கும்போது எந்த பெண் நாணி சிவக்கிறாளோ அவளுக்கு அதிக விலை கொடுத்து அந்த முதலாளிகள் வாங்குவார்கள் அப்படின்னு வரலாற்றில் குறிப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இன்னசென்ட்டு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற குறிப்புகள்லாம் கூட இருக்குது. இதனால் இந்த சிவப்பது, இந்த கன்னம் சிவக்கிறதுக்குங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலான மேக்கப்லாம் பண்ணி, ப்ளஷிங் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கன்னம் சிவக்கிற மாதிரியான மேக்கப்லாம் கூட மேற்கத்திய உலகத்தில் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒயிட் மேக்கப் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை கன்னத்தில் அப்பக்கூடிய பழக்கம் இருந்தது. அது 16th century 17th centuryலாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஏன் கைவிட்டாங்கன்னா, அதில் லெட் ஆக்சைடு அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்தினாங்க. அந்த லெட் ஆக்சைடு ரொம்ப கெட்டது. அதனால் அதை பயன்படுத்துறதை அதுக்கப்புறம் நிறுத்தினாங்க. இன்னொன்று என்னென்னா, மேற்கத்திய உலகத்தில் அந்த வெண்கல நிறத்தில் அந்த கன்னங்கள் இருந்தால், பிரான்ஸ் சீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்க ரொம்ப மேட்டிமை கூடி. ஏன்னா அவங்க வெயிலில் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க மேட்டிமை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சீனத்தில் மேட்டிமை குடியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சின்ன பாதங்கள் இருக்குமா பெண்களுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், சின்ன வயசுலேயே கயிறெல்லாம் கட்டி அந்த பாதம் பெருசாகாத மாதிரி பார்த்துக்குவாங்களாம். ஏன்னா அது அடையாளம் என்னென்னா, இவங்க எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு இவங்க வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ சின்ன கால்களை பார்த்தா இவங்க ரொம்ப பணக்காரங்களா. ஏன்னா இளங்கோவடிகள் கூட வண்ணச்சீரடியால் அப்படின்னு கண்ணகியை பற்றி சொல்கிறாரு. அப்போ சீனத்தில் கால்கள் சின்னதாக இருக்கிறது ஒரு அழகாக கருதப்பட்டதுனால செயற்கையாக காலை சின்னது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வெயிலில் போய் அந்த கன்னங்களை ஒரு வெண்கல கன்னங்களாக ஆக்கி கொள்கிறவர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு மேட்டிமை குடியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் கூட இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி அதிகமாக வெயிலில் இருந்தால் கேன்சர் மாதிரியானதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால, பரவுனதுனால அதுக்கப்புறம் அந்த பழக்கம் ஸ்டாப் ஆச்சு. இட்டாலியில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க பேர் கைலா டோஃபானா. கைலா டோஃபானாவை சிக்னோரா டோஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்மணி ஒரு மேக்கப்பு விற்றுருக்கு. அந்த மேக்கப்புக்கு பேர் என்னென்னா மன்னா ஆஃப் செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு விற்றுருக்குறாங்க. இந்த மேக்கப்பில் ஆர்சனிக் கலந்து அவங்க அந்த மேக்கப் விற்றுருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இத்தாலியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மனமுறிவு நடக்காது.
நாம் வந்து டிவோர்ஸ் பண்ணிடலான்னா அப்படிலாம் சாத்தியம் கிடையாது. அப்போ வந்து பிடிக்காத ஒரு கணவனோடையும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற நேரத்தில் பெண்களுக்கு இந்த ஒரு மேக்கப்பை அந்த அம்மா விற்றுருக்காங்க. யார்? கெய்லா டொஃபானா, அக்வா டொஃபானானுங்கிற பேர் அந்த மேக்கப்புக்கு பேர். அதை வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் தன்னுடைய கன்னத்தில் நல்லா அப்பிக்குவாங்க. ஆண்கள் அந்த கன்னத்தில் முத்தம் கொடுக்கும்போது உடனடியாக செத்துருவாங்களாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 600 பேர் செத்துருக்காங்க. இந்த மாதிரி 600 பேர் செத்த பிறகு அந்த அம்மாவை 1706 அப்புறம் பிடிச்சி இவங்க தான் கண்டுபிடிச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இந்த மேக்கப்புக்கு இருக்குது. கன்னத்துக்கு இத்தனை வரலாறுகள் இருக்கிற காரணத்தினால கன்னம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அது பல தகவல்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னத்தினுடைய ஒரு சில விஷயங்கள் நம்பப்படுகிறது இருக்குது. பார்த்தீங்களா, கன்னத்தில் குழி இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்னா அது ரொம்ப அதிர்ஷ்டம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பெண்களுக்கு கன்னத்தில் குழி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய நாடுகள்லேயும் இந்த மாதிரி கன்னத்தில் குழி, டிம்பிள்ஸ் அது இருந்தால் ரொம்ப வந்து அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. கன்னத்தில் குழி இருக்கிறவங்க கொலை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கடவுளுடைய விரல் பட்டு தான் இந்த கன்னக்குழி ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட அப்போ இருந்திருக்கு. அதே மாதிரி என்னென்னா, இந்த பியூட்டி ஸ்பாட் வைப்பாங்க. ஒரு காலத்தில் நிறைய பியூட்டி ஸ்பாட் வைக்கிறது உண்டு. அது எதுக்கு அப்படின்னா, அது ஒரு அழகுக்காக அப்படின்னா கூட, சில நேரங்களில் கன்னத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த பியூட்டி ஸ்பாட்டில் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. மறைக்கிறதுக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வீனஸ்கிற தேவதை வந்து காதலுக்கான தேவதை, அழகுக்கான தேவதை. அந்த வீனஸ்கிற தேவதையே இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பாட்டோடு தான் பிறந்தாங்க. அதனால் வந்து இந்த கன்னத்தில் வந்து ஒரு பியூட்டி ஸ்பாட் வைக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேற்கத்திய நாடுகளில் இருந்தது. அதனால் இப்படி கன்னத்திற்கு பின்னாகும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன என்பதால் வரலாற்றை பார்த்தால் எப்படியெல்லாம் இந்த கன்னத்தை அழகாக மாற்றுவதற்கு மக்கள் முயற்சி செய்தார்கள். ஒரு கன்னத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு வெளிரி போயிருந்தால் அவங்க வந்து அக்ரஸிவ் விமன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கு. அதனால் கன்னம் என்பதும் கிண்ணம் நிறைய தகவல்களை கொண்டது. நன்றி, வணக்கம்.